இப்ப சொந்த வீடு இருக்குன்ற போதும் சார், இப்போ வீடு கட்டியிருப்பாங்க. இந்த வாஸ்துலாம் பார்க்காம நம்ம கம்ஃபர்டபுளா மாத்திருப்பாங்க. இப்ப அவங்களால மாத்திக்க முடியும். தன்னோட சொந்த வீடு தானே! அப்படின்ற போது, இந்த இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க சார்? சார் அதாவது அ ஒரு சொந்த வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 4 பக்கமும் காம்பவுண்ட் மஸ்ட் சார். ம். ஏன்னா நெறைய சொந்த வீட்டுக்காரங்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 வீடு வாஸ்து பார்த்துட்டேன். சரிங்க. அப்படி வாஸ்து பார்க்கின்ற பொழுது என்னன்னா, பேசிக்கா அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700, 800 வீட்ல சொந்தமா காம்பவுண்ட் கிடையாது. ம், ம். காம்பவுண்ட் இஸ் மஸ்ட் சார். 4 பக்கமும் காம்பவுண்ட் நம்ம காம்பவுண்ட் வேணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 பக்கமும் காம்பவுண்ட் போட்டுப்பாங்க. 4வது பக்கம் பக்கத்துல வீடு இருக்கும். அந்த காம்பவுண்டோட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடடா! ஆமாங்க. அப்போ அவங்களுடைய ஈசான்யமோ, அவங்களுடைய நைருதியோ, அவங்களுடைய ஆக்னியமோ நம்மள பாதிக்கும். ஸோ, அது வடக்கா இருந்தாலும் சரி, கிழக்கா இருந்தாலும், தெற்காக இருந்தாலும், மேற்காக இருந்தாலும் காம்பவுண்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டு காம்பவுண்ட சேர்த்து ஒட்டி கூட போட்டுக்கங்க. தனியா ஒரு காம்பவுண்ட் போட்டு கூட ஒட்டி கூட போட்டுங்க. ஆனா, ஒரு வீட்டுக்கு 4 பக்கமும் காம்பவுண்ட் அவசியம் ஃபர்ஸ்ட்டு. கட்டாயம். 2வது படிக்கட்டு எங்க இருக்கு? ஒரு வீட்டுக்கு. அது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். உச்ச வாசல். அந்த வாசல் எங்க வைக்கணும்? அப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்ச வாசல். கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்ச வாசல். தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி உச்ச வாசல். மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி உச்ச வாசல் அமைக்கணும். வாசல் கரெக்டா இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க வடக்கு பார்த்த வீடு. கிழக்க ஒட்டி தான் உச்ச வாசல். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? மேற்க ஒட்டி ஒரு வாசல் இருக்கிற வாசல் வச்சிருவாங்க. அந்த வாசல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்கும். ம், ம். அப்போ அந்த வீட்ல வந்து ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பெண் இருக்குன்னா, அந்த கன்னி பெண் வந்து லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தும்.